Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Part A, Indian Writing in English. And we begin a discussion on Jawaharlal Nehru's an autobiography, which was published in 1936. Jawaharlal Nehru, அப்படின்னு சொன்னோன்னா நம்ம டக்குன்னு என்ன விஷயம் ஞாபகம் வரும்? He was the first prime minister of independent India அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த விஷயம் கொஸ்டினாக வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி. ஒரு சிம்பிளான கொஸ்டினா கேட்கணும்னா அதை கேட்கலாம். எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னு கொஸ்டின் வரும். அதெல்லாம் நம்ம பார்ப்போமே. சரி, இப்ப ஜவஹர்லால் நேரு, வேர் வாஸ் ஹி born? Jawaharlal Nehru was born on November 14, 1889 in Allahabad. அலகாபாத்ல பிறந்தவர். ஆனால் இவரது குடும்பம் was a wealthy and influential Kashmiri Brahmin family. ஒரு காஷ்மீர்ல இருந்து, அது பிராமின்லயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுல காஷ்மீரி பிராமின் அப்படின்னா காஷ்மீரை தங்களது பூர்வீகமாக கொண்ட ஒரு பிராமின் ஃபேமிலி. ரொம்ப வெல்தியான ஃபேமிலியில தான் பிறந்திருக்கார். a man born with silver spoon. எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப ரிச் ஃபேமிலியில பிறந்தாங்கன்னா born with a silver spoon. அப்ப he was a man born with a silver spoon. அவருடைய ஃபாதர் யாரு சார் அப்படின்னா, his father is Motilal Nehru. He was a prominent lawyer and a nationalist leader. அப்பா வந்து ஒரு லாயர். அப்ப அந்த லாயரை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்றாரு, இவரையும் ஒரு பேரிஸ்டர் ஆக்கும் அப்படின்னு கங்கணம் கட்டி இவரை பேரிஸ்டர் ஆக்குனாரு. லண்டனுக்கு போய் படிச்சாரு. எங்கெங்கெல்லாம் படிச்சாரு, இந்த டேட்டா தான் அந்த ஆன் ஆட்டோபயோகிராஃபில மெயின் டீடைல்ஸா இருந்தது. அங்க படிக்கும் பொழுது அவருடைய உணர்வு நிலை என்ன இருந்தது அப்படின்னு ஒரு மெமோயர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் அந்த ஆட்டோபயோகிராஃபியே இருக்கு. முக்கியமான இன்சிடென்ட்ஸ், அவருடைய உணர்வு நிலை என்னவாக இருந்தது, ஆங்கிலேய மண்ணில் ஒரு கால் வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கும்போது அவருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துச்சு, என்ன மாதிரி உணர்வு நிலை பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீடைலிங்கா அந்த ஒவ்வொரு சாப்டர்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? அப்ப நேரு, வேர் வாஸ் ஹி எஜுகேட்டட் அப்படின்னா, இனிஷியலி he was educated with the help of private tutors. Later he was sent to some elite school and then he studied at Harrow School and Trinity College, Cambridge in England. இங்கிலாந்துல படிச்சிருக்கிறார். He was a trained barrister. Barristerனா சட்டம் படித்து இருக்கிறார். பார் கவுன்சில் படித்து இருக்கிறார். பார் கவுன்சில் மெம்பரா இருந்திருக்கிறார் லண்டன்ல. And then he was a barrister at the Inner Temple in London. Inner Temple is a place for lawyers. அங்க படிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் he became actively involved in independent movement. அவரு வெளிநாடுக்கு எப்போ போனாரு, எப்போ இந்தியாவுக்கு வந்தாரு அப்படிங்கிற தகவல்லாம் இருக்கு. இவரு இந்தியாவுக்கு எப்போ ரிட்டர்ன் ஆனாரு அப்படின்னா 1912 வருஷம் ரிட்டர்ன் ஆனாரு. சரிங்களா? இவர் வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைத்த போது, இந்தியா விடுதலை அடைந்த போது ஆகஸ்ட் 15, 1947ல he was made the first prime minister and he served the nation as the first prime minister. சரிங்களா? இது சரியான தகவல் இல்லை, இது வேற ஒரு தகவலை தூக்கி இங்க போட்டேன். எந்த வருஷத்துல எந்த வருஷம் வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார்? ஜவஹர்லால் நேருஸ் டென்யூர் எந்த வருஷம்ல இருந்து எந்த வருஷம்? Have you any idea? He was a prime minister for 16 long years. 16 long years. இதுவும் அந்த லிஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அங்கே அந்த டேட்டா கொடுத்துருக்குறாங்க. அந்த இதுல ஏறக்குறைய 16 years 286 days அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. எத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு? He served as a prime minister for 16 years. 286 days அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டருடைய அபிஷியல் வெப்சைட் இருக்கு. அந்த அபிஷியல் வெப்சைட்ல இந்த டேட்டாலாம் இருக்கு. ஸோ லாங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. இப்ப இது மாறிடுச்சா? மாறிடும் சீக்கிரம். ஓகே, அதற்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா, அவருடைய மகள் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அவருடைய மகளுடைய பேர் என்ன?
Who was the daughter of Jawaharlal Nehru? இந்திரா காந்தி. அப்புறம் அவருடைய ஒய்ஃபுடைய பேர் என்ன அப்படின்னா, his wife's name is Kamala Nehru. ஓகே. அண்ட் இவர் எழுதின புக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wrote an autobiography and it was published in 1936, and then he wrote Towards Freedom, okay, which is sorry, an autobiography இன்னொரு பேரும் இருக்கு டீச்சர்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The other name for this book என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா Towards Freedom. This is the alternate title or the subtitle, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அதுக்கப்புறம் he wrote a very famous work called Glimpse of World History and The Discovery of India. இதெல்லாமே அவருடைய major contributions. Okay, right. அதுக்கப்புறம் the birthday of Jawaharlal Nehru. What is the birthday of Jawaharlal Nehru? November 14. எப்போ போறாங்க? November 14. கரெக்டா? Yes, sir. November 14. November 14 is celebrated as Children's Day in India. இந்த மாதிரி தான் கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருடைய அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட தகவல் உங்கள்கிட்ட அப்படியே திருப்பியும் கொஞ்சம் ரெப்படிஷன்ஸ் இருக்கும், பட் தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. இவர் எங்க இருந்து, வேர் வாஸ் ஹி born? He was born in Allahabad on November 14, 1889, and November 14 is celebrated as Children's Day in India. இவர் வந்து at the age of 15 he went to England, and there he studied at Harrow. He studied at Harrow, joined Cambridge University, and அவர் என்ன படிச்சாரு அப்படின்னா நேச்சுரல் சயின்ஸ் படிச்சாரு, a triple degree in natural science, and then he became a barrister. சட்டமும் படித்தார், அண்ட் சட்டம்லாம் படிச்சுட்டு 1912 இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனாரு. அப்படி ரிட்டர்ன் ஆனோன்னு இந்தியால ஒரு நம்ம ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா போயிட்டு இருந்தது. அது வரைக்கும் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு மனிதனாக இல்லை. அவ்வப்போது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு அந்த நேஷனல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதனாலதான் என்னமோ அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஃபிளெஜ்டா he became associated with the freedom struggle movement. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடு மிகவும் க்ளோஸா இருந்தார். ஏன், இவங்க அப்பாவுமே ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர், அவரு ஸ்டேட்ஸ்மேனா இருந்தார், அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். ஓகே. அதே நேரத்துல இவருக்கு பாத்தீங்கன்னா he was very much interested in Sinn Féin movement in Ireland. என்ன மூவ்மெண்ட்ல இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாரு? he was very much interested in Sinn Féin movement in England. Sinn Féin movement, it's a Irish movement. அந்த ஐரிஷ் மூவ்மெண்ட்ல ரொம்ப ஆர்வம் காட்டினார். ஏன் அப்படின்னு, அயர்லாந்துல அந்த ஃபாரின் ஒப்ரேஷனுக்கு எதிராக ஒரு பெரிய குரலொலி கேட்டுக்கிட்டு இருந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, இங்கிலாந்துக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்கேயும் ஒரு விடுதலை போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த விடுதலை போராட்டத்தை ரொம்ப க்ளோஸா இவர் வாட்ச் பண்ணாரு. ரைட்டா? And in 1912 he attended the Bankipur Congress. பாங்கிப்பூர் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் டெலிகேஷன் நடந்தது. அதுல இவர் இருந்தாரு. and he became the secretary to the Home Rule League, Allahabad in 1919. ஹோம் ரூல் லீக்னு ஒண்ணு இருந்தது, ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு செக்ரட்டரியா ஆனாரு. எந்த வருஷம் ஆனாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த வருஷம் ஆனாரு டீச்சர்ஸ்? 1919ல. இப்ப இவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர் அப்படின்னா ஜவஹர்லால் நேருடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னா மகாத்மா காந்தி. அப்ப இவர் மகாத்மா காந்தியை சந்தித்தது, அந்த மகாத்மா காந்தியை சந்தித்த போது அவரு மகாத்மா காந்தியுடைய அப்பியரன்ஸை பத்தி, அவருடைய கேரக்டரை பத்தி, அப்புறம் அவரு மனசுல மகாத்மா காந்தியை பத்தி என்ன தோணியது அப்படிங்கறத அந்த ஆட்டோபயோகிராஃபில இன்னும் கொஞ்சம் டீடைல் சொல்லியிருக்கிறேன். அந்த டீடைலிங்ஸை நம்ம அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இவ்வளவுதான் நமக்கு இருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, he organized the first Kisan March in Pratapgarh district in Uttar Pradesh in 1920. 1920ல ஒரு
மார்ச் ஆர்கனைஸ் பண்ணார் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. கிஷான் மார்ச் அப்படின்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாரு. அண்ட் ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட் ட்வைஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். 1920 இருந்து 22 வரைக்கும் நான் கோஆபரேஷன் ஒத்துழையாமை இயக்கம் அதில் பங்கெடுத்ததுனால 2 முறை அவர் சிறை சென்றார். அப்ப அந்த சிறைவாசம் எவ்வாறு இருந்தது, சிறைவாசத்துல அவர் அனுபவித்த கொடுமைகள் என்ன, அந்த சிறையினுடைய கண்டிஷன் என்ன, எப்படி தனது மனதை ஒருநிலைப்படுத்தினாரு அப்படிங்கிறத பத்தியெல்லாம் ஆட்டோபயோகிராஃபில சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ரைட்டா? அதற்கப்புறம் செப்டம்பர் 1923 பண்டிட் ஜவஹர்லால் நேரு became the general secretary of all India Congress Committee. அதற்கப்புறம் 1926 பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் சென்றார். அங்க எப்படி விடுதலைக்காக போரெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த பல நாடுகளினுடைய அரசியல் அமைப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போனார். இத்தாலி, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி, ரஷ்யா எல்லாம் போனாரு. In Belgium, he attended the Congress of the Oppressed Nationals in Brussels. Brusselsல ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. இந்த ஒப்ரெஸ்ட் நேஷனாலிட்டிஸ்ல இருந்து பல நாடுகள் எதெல்லாம் அடிமையில் தனத்தில் இருந்ததோ அந்த நாட்டில இருந்து டெலிகேட்ஸ் எல்லாம் போனாங்க. அப்ப இவர் என்ன பண்ணாரு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அங்க ரெப்ரசென்ட் பண்ணாரு. Then he attended the 10th anniversary celebration of the October Soviet Revolution in Moscow 1927. அப்ப 1917ல ஒரு குளோரியஸ் ரெவல்யூஷன் மாஸ்கோல இதுல ரஷ்யாவில் நடந்தது. அதனுடைய 10ஆம் ஆண்டு நிறைவா ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் நடந்தது. அந்த செலிப்ரேஷன்லயும் இவர் கலந்து கொண்டார். அதற்கப்புறம் 1926ல அட் மெட்ராஸ் காங்கிரஸ் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, he propagated the goal of independence. இந்தியாவுக்கு சுயாட்சி வேணும் அப்படிங்கிற விஷயத்த இவர் முன்மொழிந்தார். அதற்கப்புறம் சைமன் கமிஷனுக்கு எதிராக ஒரு பெரிய மார்ச், ஒரு ப்ரொசெஷன் நடந்தது. அதிலும் இவர் பங்கேற்றார். பங்கேற்ற போது இவருக்கு லத்தியடி கொடுக்கப்பட்டது லக்னோவில் 1928. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்புறம் on August 29, 1928, he attended All India Congress as one of the signatories after his father Shri Motilal Nehru. தன்னுடைய தந்தைக்கு பிற்பாடு அந்த பார்ட்டியில ஒரு முக்கியமான பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் he founded the Independence for India League அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை துவங்கினார். அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தார். In 1929 he was elected the president of the Lahore session of the Indian National Congress. Lahore sessionல Indian National Congressக்கு பிரசிடென்ட்டாக இவர் தேர்வு செய்யப்பட்டார். and he was imprisoned several times during 1930-35. அப்ப ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா நிறைய முறை சிறை சென்று வந்திருக்கிறார். அந்த சிறைவாசம், அவர் அனுபவித்த விஷயங்கள், அதுல போக்கஸ்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? சரி, இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்டோபயோகிராஃபியை எங்க சார் கம்ப்ளீட் பண்ணாரு அப்படின்னா, he completed his autobiography in Almora jail on February 14, 1935. நம்ம கொடுக்கப்பட்ட ஒர்க் ஒரு ஜெயில இருக்கும் பொழுது கம்ப்ளீட்டா எழுதி முடிக்கப்பட்ட ஒரு ஒர்க். After being released from the prison, he went to Switzerland to see his ailing wife and visited London in February and March 1936. அதற்கப்புறம் he visited Spain in July 1938 when there was a civil war which was in progress, and he also visited China. Is the information clear? அப்புறம் October 31st 1940ல என்ன பண்ணாரு? He participated in Satyagraha to protest against India's forced participation in war. அந்த வேர்ல்டு வார்ல இந்தியாவையும் என்ன பண்ணாங்க, பிரிட்டன் திணித்தார்கள். அப்ப அதற்கு எதிராக சத்தியாகிரக போர் நடத்தினார். ஓகே, அதற்கப்புறம் he was released along with other leaders. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. 1941 ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழித்து ரிலீஸ் செய்யப்பட்டார். அப்புறம் பாத்தீங்கன்னா in Bombay he proposed the famous
குவிட் இந்தியா ரெசல்யூஷன், குட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கான ரெசல்யூஷனை இவர் முன்மொழிந்தார். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி செஷன் இன் பாம்பேல அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் on August 8, 1942, he was arrested along with few other leaders and taken to Ahmednagar Fort jail. அங்க தூங்கி போட்டு இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏறக்குறைய மொத்தமா எத்தனை முறை சார் இவர் ஜெயில இருந்தார் அப்படின்னா ஏறக்குறைய 9 times he was in prison and he was released in January 1945 and he started legal defense for those officers and men of Indian National Army charged with treason. அதற்கப்புறம் in March 1946 he toured Southeast Asia and then he was elected president of the Congress for the 4th time on July 6, 1946. காங்கிரஸ்கான பிரசிடென்டா 4ஆம் முறை தேர்வு செய்யப்பட்டார் and 3 more terms from 1951 to 1954. அப்ப காங்கிரஸ் பார்ட்டியில ஒரு பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு டீச்சர்ஸ். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்ப அவருடைய குரோனாலஜியும் நான் அவங்க கொடுத்துருக்கிற இந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்ப இவங்களுடைய அப்பாவுடைய பேர் என்ன? மோதிலால் நேரு. அம்மாவுடைய பேர் என்ன? சொரூப் ராணி அம்மையார் அப்படின்னு தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அப்பாவுடைய பேரு மோதிலால் நேரு, அம்மாவுடைய பேரு சொரூப் ராணி அம்மையார். ஓகே, இவர் பாத்தீங்கன்னா ஹாரோ ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாரு and Harrow School is in Middlesex. Then he went to Trinity College, Cambridge. Then Inner Temple, London அப்படின்னா law படிச்சிருக்கிறாரு. In 1912 he returned to India as a lawyer and he actually practiced law in Allahabad High Court. Is the information clear? He married in the year 1916 Kamala Kaul, who became later Kamala Nehru. அதற்கப்புறம் joined the Home Rule League and you find the birth of Indira காந்தியுடைய பிறப்பு 19th November 1917ல. அதற்கப்புறம் he became the secretary of Home Rule League and he started a very famous newspaper along with his father. இதுவும் கொஸ்டினா வரலாம். What is the name of the newspaper? It's called Independent. Then 1920ல he joined non-cooperation movement. He was arrested on 6th December 1921 and இந்த prison experience பத்தி ஆட்டோபயோகிராஃபில ரொம்ப தெளிவா எழுதி இருக்கிறார். அதனால அதை பத்தி நரேட்டிவ் இருக்கும், அதையும் நீங்க படிச்சுக்கணும், ஃபோக்கஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் when was he released அப்படின்னா he was released on 11th May. Okay, sorry, he was released on 3rd March. Again he was arrested on 11th May for picketing cloth shops. நம்ம அந்நிய உடை உடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில போராட்டங்கள் நடந்தது, அதிலும் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். Is the information clear, teachers? Okay, இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு புரியுதா? நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்களை பத்தி டேட்டாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேதர் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ரைட்டா? இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ யூ மே யூஸ் இட் ஃபார் யுவர் பர்சனல் ரீடிங். இதை பத்தி நம்ம டேட்டா எது கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டேட்டா எல்லாமே ஒரு சில இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய முக்கியமான தகவல்கள் எல்லாமே அந்த ஆட்டோபயோகிராஃபியோட கலந்தது. அண்ட் ஆட்டோபயோகிராஃபியில இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு. பர்டிகுலர்லி அவருடைய அப்பாவை பத்தி நிறைய எழுதியிருக்கிறார். அவங்க அப்பா எப்படிப்பட்டவர், எப்போது அவர் இறந்தார், அப்போ அவர் இறந்த போது இவருக்கு எப்படி ஃபீலிங் ஆச்சு அப்படிங்கிற அப்ப இந்த மாதிரி இறப்பின் டேட் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இன் விச் இயர் டிட் ஹிஸ் ஃபாதர் டை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர், டீச்சர்ஸ்? ஓகேவா? எஸ் சார். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். யூ கேன் கோ த்ரூ இட் and if you have any doubt you can get back to me. Okay, so with that we are winding today's session. முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். Okay.